தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை தரமணி பாலிடெக்னிக் கல்லூரியில் போலீசார் மீது தாக்குதல் நடத்திய மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய மாணவர் சங்கத்தினர் மீது 5 பிரிவுகளின் கீழ் தரமணி காவல்துறையினர் தற்பொழுது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தரமணி பாலிடெக்னிக் கல்லூரியில் போலீசார் மீது மாணவர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அது தொடர்பாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்திய மாணவர் சங்கத்தினர் தரமணி பாலிடெக்னிக்கை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். இந்த போராட்டத்தின் போது கல்லூரிக்குள் அவர்கள் நுழைவாயில் பகுதியில் கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட போது போலீசாருக்கும் அதே போல மாணவர் சங்கத்தினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் போலீசாரை மாணவர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தரமணியுடைய காவல் உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய வீரராகவன் என்பவர் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் இந்திய மாணவர் சங்கத்தினர் மீது 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த 5 பிரிவின் அடிப்படையில் யார் யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் காவல்துறை தெரிவிக்கவில்லை. அடையாளம் தெரியாத நபர்கள் என்ற அடிப்படையிலேயே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.